الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَعْقِلُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ وَقَالَ تَعَالَى أَيْضًا قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹுக்கே சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற இடேற்றமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை எமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை எடுத்தும் எவைகளை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி எம்மை விலக்கி இருக்கிறானோ அத்தகைய சகல விலக்கல்களை விட்டும் முற்று முழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன். எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து தக்வாவோடு வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் அவன் இறந்தே ஆக வேண்டும். மௌத்தை விட ஹயாத்தை விட உறுதியானது மௌத். மனிதனுடைய படை கோலத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சூரத்துல் முஃமினூன்ல விளங்கப்படுத்தினதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய ஹயாத்துடைய உலக வாழ்க்கையை பற்றி பேசாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாகவே சும்ம இன்னகும் பஅத ذلك லமையிதூன் சும்ம இன்னகும் யௌமல் கியாமத்தி துபஅஸூன், நீங்கள் அவ்வாறே மரணிக்கப்படுவீர்கள், நீங்கள் எல்லாரும் மௌத்தாகுவீர்கள், கியாமத்துடைய நாளையிலே எழுப்பாட்டப்படுவீர்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயுடைய கற்ப அறையில் தங்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சிசுவும் இந்த உலகத்தை பார்த்து தான் மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதியிலே கிடையாது. எங்கட சொந்தக்காரர்களுடைய அமைப்புல நாங்க பார்த்திருக்கிறோம், எங்களை சூழ உள்ள நாங்க பார்க்கலாம். 9 மாசம் தாயுடைய கற்பறையில இருந்து நாளைக்கு டேட், இன்றைக்கு புள்ள மௌத்தாகுது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை சந்தித்தே ஆக வேண்டும். அந்த சந்திக்கக்கூடிய நாள்
எங்களுடைய உள்ளம் துப்புரவான நிலைமையில், அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலைமையில், ஈமானோடு சலாமத்தோடு அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் சந்திக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால தான் சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு முஃமினுடைய, ஒரு மனிதனுடைய உண்மை நிலைமை, அசலான நிலைமை காட்டப்படக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம். ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அவனுக்கு எப்படியும் வாழலாம். அவருடைய வெளிரங்கம் அழகாக இருக்குது, நல்ல தோற்றம் கவர்ச்சியாக இருக்குது. ஆனால் அந்தரங்கம் உள்ரங்கம் எல்லாம் வெளியாகக்கூடிய நாள் சக்கராத்துடைய நாள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருடைய சக்கராத்தையும் ஒவ்வொருத்தருடைய மௌத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிரங்கத்தை வச்சு முடிவு செய்யறது இல்லை. இவர் நல்ல பெரிய தாடி வச்சிருக்கிறார், நல்ல தோப் போட்டிருக்கிறார், பெரிய தலப்பா கட்டிருக்கிறார், தஸ்பீயோடே தான் இருப்பார், முன்சஃப்லே தான் இருப்பார். மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல முனாஃபிகீன்களும் முன்சஃப்ல தான் இருந்தாங்க. முடிவு செய்யறது, சக்கராத்தை வச்சு முடிவு செய்யறது, மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை வச்சு தான் அவருடைய சக்கராத் அல்லாஹ் முடிவு செய்வான். கல்வ புலிவான் ரப்புல் ஆலமீன். கல்பு என்னத்தை உள்ளுக்கு வச்சிருக்கிறதோ அத கக்கக்கூடிய நேரம் தான் சக்கராத்துடைய நேரம். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எங்களுக்கு, யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். கியாமத்துடைய நாளையில ஒவ்வொருத்தட யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அவருடைய சொத்து செல்வம், பணம், ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, அவருடைய குடும்பம், பிள்ளைகள், இது யாருக்கும் எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்க முடியாது. நான் உலகத்துல இவ்வளவு வச்சுட்டு வந்திருக்கிறேன், யா அல்லாஹ் ஏண்ட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவாக இருக்குது, ஏண்ட ப்ராப்பர்ட்டி இவ்வளவு இருக்குது, நான் பெரிய சல்லிக்காரனா வந்திருக்கிறேன், யா அல்லாஹ். உங்களோட சல்லி இன்றைய நாள் லா யன்ஃபா, எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு எவ்வளவு விளங்கப்படுத்துறான்டா, உங்களோட பணத்தை வச்சு, உங்களோட அதிகாரத்தை வச்சு, உங்களோட ஆட்சியை வச்சு நீங்க உலகத்துல நீங்க உங்களோட வேலைகளை சாதிச்சது போல இங்க சாதிக்க வரவானம். அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு விளங்கப்படுத்துறான், இன்னல்லதீன கஃபரு வ மாது வஹும் குஃபாருன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரெல்லாம் ஈமான் இல்லாத நிலைமையில யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்கள் முழு உலகத்தையுமே அல்லாஹுக்கு பிணையாக கொடுத்து, யா அல்லாஹ் நான் இஸ்லாம் இல்லாத நிலைமையில, ஈமான் இல்லாத நிலைமையில நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன், உன்னை சந்திச்சிருக்கிறேன், என்னைய நீ நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், அதுக்கு பதிலா நான் முழு உலகத்தையும் நான் உனக்கு ஃபிதியாவாக தாரேன். அல்லாஹ் சொல்றான், ஃபலை யுக்பல், அது கபூலாக மாட்டாது, அங்க அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், மில் உல் அர்தி ஸஹபா, முழு உலகத்தையும் தங்கத்தால நிறைச்சி கியாமத்துடைய நாளையில யா அல்லாஹ் என்னைய நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு, நான் முழு உலகத்தையும் தங்கத்தால நிறைச்சி தாரேன், அதுவும் அங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலான சகோதரர்களே, ஆண் பிள்ளைகள், குடும்பம், அது ஒன்றுமே அங்க எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் அளிக்க மாட்டாது. யாரெல்லாம் ஈமானோட ஈடேற்றமான கல்வோட அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தின நிலைமையில யாரெல்லாம் என்னிடத்துல வாராங்களோ அவர்களுக்கு மட்டும் தான் அங்க வெற்றி, உண்மையான வெற்றி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்றான், வஷ்ஷம்ஸி வதுஹாஹா والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها. வெற்றி என்பது, வெற்றி, உண்மையான வெற்றி, உண்மையான தோல்வி என்பது முடிவு செய்யப்படக்கூடிய நாள் கியாமத்துடைய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியன், சந்திரன், இரவு, பகல், வானம், பூமி,
ஒவ்வொருத்தருடைய ஆத்மாக்கள் அனைத்து மீதும் சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யாரு கல்ப பரிசுத்தப்படுத்திக் கொண்டாங்களோ, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாங்களோ, இவர்கள் தான் ஜெயசீலர்கள். யார் இந்த உள்ளத்தை நாசமாக்கிட்டாங்களோ, யார் இந்த உள்ளத்தை ஹராபாக்கினாங்களோ, அநியாயமாக்கி கொண்டாங்களோ, கெட்ட எண்ணங்கள் மூலமாக, பொறாமை மூலமாக, பெருமை மூலமாக, மற்ற மக்களை தாழ்வாக கருதுறதன் மூலமாக யாரெல்லாம் இந்த உள்ளத்தை நாசமாக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் ஃபகத் ஹாப, அவர்கள் தான் நஷ்டவாளிகள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல் செய்யறது அது லேசி. உடலால உள்ள அமல்கள் அது லேசான அமல்கள் மேலான சகோதரர்களே. ஆனால் உள்ளத்துடைய அமல் அது மிக கஷ்டமான அமல். சதகா, நான் ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுக்கக்கூடிய ஆள், இந்த வருஷம் நான் ஜகாத் கொடுக்காட்டி என்ன நினைப்பாங்களோன்னு ஜகாத்தை கொடுக்கலும், உடலால கொடுக்கலும், இவட அக்கௌண்டால சல்லிய டிரான்ஸ்பர் பண்ணேலும், இனத்தருக்கு கொடுக்கலும். ஆனால் அந்த ஜகாத்தோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கல்புடைய அமல் இஹ்லாஸ் அது கஷ்டம். அதனால தான் ஒரு சதகாவை செஞ்சுட்டு, ஒரு ஜகாத்தை கொடுத்துட்டு, ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு செல்லி காட்டுறவன் இருக்கிறானே, அல் மன்னான் சலாசுன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவர்கள் துப்பாக்கியசாலிண்டா கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அவர்களோட பேச மாட்டார். அந்த நாளையில எங்கட மனைவி எங்களுக்கு சார்பாக வரமாட்டா, எங்கட பிள்ளைகள் வரமாட்டாங்க. மாற்றமாக என்ன சொல்லுவாங்கண்டா, யா அல்லாஹ் எனக்கு பதிலாக என்ற கணவனை நரகத்துக்கு போடு, ஏண்ட பிள்ளைய நரகத்துக்கு போடு, ஏண்ட சகோதர சகோதரிய நரகத்துக்கு போடு, ஏண்ட குடும்பத்தை நரகத்துக்கு போடு, முழு உலக மக்களையும் தூக்கி நரகத்துல போடு, என்னைய காப்பாத்தி விடு என்று சொல்லக்கூடிய நாள், யார்ட துணையும் இல்லாத, யார்ட பராமரிப்பும் இல்லாத, ஆதரவும் இல்லாத அந்த நாளையில எங்களுக்கு இருக்கக்கூடிய, கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனம், ஒரே ஒரு தொடர்பு அல்லாஹ்வுடைய தொடர்பு. அந்த அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில பேச மாட்டான் யாரோட என்றா, மன்னான் செஞ்ச நல்ல காரியத்தை சொல்லி காட்டுறவனோட. பேச்சோட பேச்சா அமல் செய்ய ஷைத்தான் அமல் செய்ய விட மாட்டான். முதலாவது முயற்சி அவன் அதுல தான். எவ்வளவுக்கு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு எங்கட மனசு முன்வரக்கூடிய நேரத்துல எவ்வளவு எண்ணங்கள் எல்லாம் போட்டு எங்களை அதுல இருந்து தடுக்கலுமோ தடுக்க பார்ப்பார். அப்படி இல்ல, இவரு மீறி செஞ்சிட்டாருண்டா ஏதோ ஒரு அடிப்படையில அந்த நல்ல செயலை, அந்த சதகாவ, அந்த கடனை இவரு வாயால அல்லாஹ் ஷைத்தான் வெளியாக்குவான். அவ்வளவு அமலும் பாலாகிவிடும். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அவரோட பேச மாட்டார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் அல்லாஹ் எல்லா விஷயங்கள்லையும், எல்லா அமல்கள் என்று வரக்கூடிய நேரத்திலையும் உள்ளத்துடைய அமலை தான் நாங்களை மென்ஷன் பண்றாங்க. தொழுகை எடுத்துக்கொண்டா அகிமி ஸலாத லிதிக்ரி, தொழுங்க லிதிக்ரி, என்னை ஞாபகம் செய்வதற்காக. நீங்க தொழணும், தக்பீர்ல இருந்து சலாம் வரைக்கும் நான் தான் உங்களோட கல்புல இருக்கணும். அதே போல ஜகாத், வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நீங்க செலவழிக்கிறீங்க, ஜகாத்து கொடுக்கிறீங்க, உங்களோட நியத் எதா இருக்கணும், துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் உங்களோட நாட்டமாக இருக்கணும். நீங்க ஹஜ் செய்றீங்களா, வதஸவ்வது, நீங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி போறீங்க, நீங்க கட்டுச்சாதனங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஇன்ன கைர ஸாதி அத்தக்வா, நீங்க எடுக்கக்கூடிய கட்டுச்சாதனங்களில் சிறந்தது என்ன தெரியுமா, தக்வா, அல்லாஹ்வுடைய பயம். லா யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்க குர்பானி கொடுக்கிறீங்க, அதனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை போய்த்து சேர்றதில்லை, மாற்றமாக அறுக்கக்கூடிய நேரம்
உங்களுக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில உள்ள தொடர்பு எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அந்த நேரத்துல தக்வா இஹ்லாஸ் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அந்த தக்வாவும் அந்த இஹ்லாஸும் தான் அல்லாஹ்வை பேசி சேர்றது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ரப்புல் ஆலமீன் எல்லா அமல்களையும் உள்ளத்தோட தொடர்படுத்தி வச்சிருக்கிறார். எனவே ஏனென்றா இந்த உள்ளம் இருக்கிறதே இது ஒரு ஸ்டேபிளா இருக்காது. ஒரு அமைப்புல ஒரே அமைப்பில் இருக்கக்கூடியதல்ல இந்த உள்ளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஸலுல் கல்பி கரீஷத்தின் பிஅர்லி ஃபலாத்தின் யுகல்லிபுஹா ரியாஹு ظهرًا لبطن. இந்த கல்வி இருக்குதே இதுக்கு உதாரணம் என்னண்டா, இது எப்படியா கொண்ட இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு உதாரணம் சொல்லேலும்டா, ஒரு இறகு ஒரு செரவ போல. இது ஒரு வெட்ட வெளியில ஒரு தரையில இருக்குது, காத்தடிக்கக்கூடிய நேரம் இது அங்கால இங்கால பெறலுது. இது மாதிரி தான் மனுஷனுடைய உள்ளம். நிலைமைகள் வரக்கூடிய நேரம், சோதனைகள் வரக்கூடிய நேரம், துனியாவை அல்லாஹ் கொஞ்சம் விரிவாக்கி தரக்கூடிய நேரம், துனியாவை அல்லாஹ் நெருக்கடியாக்கி ஆக்கக்கூடிய நேரம், முழு மக்களையும் எங்கட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு சார்பாக வச்சிருக்கக்கூடிய நேரம், சில நேரம் அவங்க எங்களுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய நேரம், இப்படி நிலைமைகள் மாறக்கூடிய நேரத்துல இவட கல்பும் மாறுது. கல்புன்றதே ஐத்தானே, கல்புண்டா அல்லது யதகல்லப் பெறலக்கூடியது. மேலான சகோதரர்களே, இந்த மனுஷனுடைய உள்ளம் ஒரு நிலைமையில இருக்காது. அதனால இவன் கல்புல முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும், கல்புல பாடுபட்டு கொண்டே இருக்கணும். மௌத்தாவ கூடிய நேரம் கல்வே சலீமோட ஈடேற்றமான கல்போட நல்ல உள்ளத்தோட வரணும் என்றதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு யாருக்கும் நாங்க எங்கட எந்த வெளிரங்க எங்கட எல்லா அமல்களை வச்சியும் நான் நல்லம், நான் பரிசுத்தம், நான் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கிறேன் என்றதை எங்களுக்கு யாருக்கும் முடிவு செய்யலாது. நல்ல அமல்கள் செஞ்ச அல்லாஹ்ட தொடர்புல உச்சகட்டத்தில் இருந்த பலர்களுடைய முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி அமைச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில நாங்க சுத்தம், நாங்க பரிசுத்தம், நாங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கிறோம், நாங்க நல்லம் என்றத யாருக்கும் முடிவு செய்யல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களோட சுத்தத்தை பத்தி நீங்க உங்களையே சுத்தப்படுத்திக் கொள்ளவானும், நீங்க உங்களையே நல்லம் என்று சரிக்கானவானும். ஹுவ அலமு பிமன் இத்தகா, அல்லாஹ்க்கு தெரியும் யாரு சுத்தம் என்று. எனவே ஒவ்வொருத்தருடைய சுத்தமும் ஒவ்வொருத்தருடைய பரிசுத்தமும் அவர் சுத்தமா அசுத்தமா என்றது வெளியாக கூடிய நேரம் தான் சக்கராத்துடைய நேரம். அந்த நேரத்தில் மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஈமானோட உறுதியோட தக்வாவோட அல்லாஹ் தான் என்ற ரப்பு என்று சொல்லி அதுல உறுதியாக இருந்து நிலைமைகள் மாறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பு அதிகரிச்சு ஒரு மனிதன் மௌத்தாகினான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் லேசாக சிறப்பாக நிம்மதியாக அல்லாஹ் ஆக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய சக்கராத்துடைய நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். தீனுடைய அடிப்படையிலேயும் சோதனை தான், துனியாவுடைய அடிப்படையிலேயும் சோதனை தான். சரியான கஷ்டத்துக்கு மத்தியில, சரியான நெருக்கடிக்கு மத்தியில தான் உலகத்துல வாழ்ந்துட்டு மௌத்தாவினாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ள தொடர்புல, அவர்களுக்கும் படைச்ச ரப்போடு இருக்கக்கூடிய தொடர்புல எந்த விதமான தரக்குறைச்சலோ எந்த விதமான முன்பின்னோ இருக்க இல்ல. மேலான சகோதரர்களே, சக்கராத்துடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்திட்டு இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, வா கர்பா வயா அபதா, ஏண்ட தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, கைசேதமே, பிரச்சனையே, துக்கமே என்று சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா கர்பலி அபீக பஅதல் யௌம்,
இன்றைய நாளோட உங்களோட வாப்பக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு. இன்றைக்கு போற கண்ணை பொத்துறேன், இதுக்கு பின்னால அவ்வளவு கட்டங்களும் வெற்றி தான். இன்றையோட துனியாவுடைய எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு. உலகத்துல துனியாட நிலைமைகள் நெருக்கடியாக இருக்கிறத வச்சு நாங்க சந்தோஷப்படுறதோ, அல்லாஹ் துனியாவை திறந்து தந்திருக்கிறான் என்ற அடிப்படையில நாங்க சந்தோஷப்படுறதோ அது மடத்தனம் மேலான சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல சஹாபாக்கள் அதிகமான மக்கள் கஷ்டத்திலையும் பஞ்சத்திலையும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையும் தான் இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு சஹாபாக்கள் வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு ஹதீஸ்லையும் எங்களுக்கு பார்த்திருக்கலா, எந்த ஒரு சம்பவத்திலையும் எங்களுக்கு பார்த்திருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததுனால இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, இவ்வளவு சிரமமாக இருக்குது, இவங்களோட துனியாவை நீ திறந்து குடி யா அல்லாஹ் என்று கேட்டதாக எந்த வரலாறுலையும் ரசூலுல்லாஹ்வோட துஆல இல்ல. மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும் வலாகின்னி அக்ஷா அன் துபஸத லகுமுத் துன்யா கமா புஸிதத் அலா மன் கான கப்லக்கும் ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா ஃபதுஹ்லிககும் கமா அஹ்லகத்ஹும். நான் உங்களுக்கு நீங்க பஞ்சத்துல கஷ்டத்துல நெருக்கடியில இருக்கிறீங்களே, இதை நான் பயப்பட இல்லை. நான் உங்களுக்கு எதை பயப்படுறேன்டா, நீங்க நல்ல தீனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய வாசலை திறந்து தருவானே, இதைத்தான் நான் உங்களுக்கு பயப்படுறேன். துனியா வந்து சென்றால் தனாஃபஸூஹா, நீங்க என்ன செய்வீங்க, மத்தவட்ட துனியாவை பார்த்து பார்த்து போட்டி போட ஆரம்பிப்பீங்க. கமா தனாஃபஸூஹா, இதுக்கு முன்னால துனியா கொடுக்கப்பட்டவர்கள் அப்படி எப்படி மற்றவர்களை பார்த்து துனியால போட்டி போட ஆரம்பிச்சாங்களோ, அப்படி போட்டி போட்டு அந்த துனியா எப்படி அவர்களை அழித்ததோ அதே போல உங்களையும் அழிக்கும் என்பதைத்தான் நான் பயப்படுறேன். மேலான சகோதரர்களே, எனவே துனியாவுடைய அமைப்பு எவ்வளவு சாதாரணமாக, எவ்வளவு பிரச்சனையோட, எவ்வளவு கவலையோட இருக்குதோ அந்த அளவு கியாமத்துடைய நாளையில மேலான சகோதரர்களே கேள்வி கணக்குகள் எல்லாம் குறைவாக இருக்கு. உலகத்தில் அனுபவிக்க கியாமத்துடைய நாளையில கேள்வி கணக்கு கூடுதலாக இருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திரிஹேல மாவை போட்டு அரைச்சி கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்ட வீட்டுக்கு வராங்க. கைய பாக்குறாங்க, கையில எல்லாம் தழும்புகள் இருக்குது, கரகட்ட வந்திருக்குது. கண்ணியமான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, யா ஃபாத்திமா இஸ்பிரி அலா முராரத்தி துன்யா லினஈமில் ஆখিরাতি கதா. ஃபாத்திமாவே, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டம், இந்த நஷ்டம், இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நீங்க பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஆখিরাத்துல நாங்க நிறைய இன்பங்களை நாங்க அல்லாஹ் தயாராக்கி வச்சிருக்கிறான். உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதோ, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதோ, துனியா எவ்வளவு குறைவாக இருக்குதோ, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவில்லாத நிரந்தரமான இன்பங்கள் அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய துனியாவை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்றான் என்றா, வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆখিরা, உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய துனியாவை வச்சு நீங்க ஆখিরাத்தை சம்பாதிச்சுக்கோங்க. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உங்களோட பங்கையும் மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நீங்க கையை விரிச்சு ஒன்றும் இல்லாம தடமாறவும் வேணாம். நீங்க எல்லாத்தையும் சேர்த்து கியாமத்துடைய நாளையில அது தங்கம் வெள்ளிகளாக மாற்றப்பட்டு உங்களுக்கு அதை ஒத்தனம் போடுறதையும் நீங்க வச்சுக்கொள்ள வேணும். கையை விரிச்சிட வேணும், கையை பொத்திடவும் வேணும். உங்களுக்கு நீங்க வச்சுக்கொண்டு இன்னக இன்ததர வரசதக அக்னியா கைருன் மின் அன்ததரஹும் அலதன் யதகஃபஃபூன الناس, பிள்ளைகளை நல்ல வசதி வாய்ப்போட மக்கள் மத்தியில கேட்டு தெரியாம நல்ல அமைப்புல வச்சிட்டு போறது
சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில உலகத்துடைய வாழ்க்கைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளோட, கஷ்டங்களோட, பிரச்சனைகளோட தான் வச்சிருக்கிறான். அத்துன்யா தாருல் பலா, துனியா என்றது இது சோதனை கூடம். துனியா வந்தாலும் சோதனை தான், வசதி வந்தாலும் சோதனை தான், வசதி இல்லாம போனாலும் சோதனை தான். வாரத்தை வச்சு சந்தோஷப்படுறதும் இல்ல, போறத்தை வச்சு கவலைப்படுறதும் இல்ல. எவ்வளவு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறானோ அதை வச்சு ஆகிரத்தை தேடிக்கொள்றது. எனவே அந்த அடிப்படையில மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறுகிய கால ஒரு வாழ்க்கை, நாங்க முஹர்ரத்துடைய மாதம் நாங்க காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு கிழமை பாஸ் ஆகிட்டு புதிய வருஷம் எங்களுக்கு. இந்த வருடம் நாங்க ஒரு பிளான் பண்ணி, நான் என்ற ரப்ப எவ்வளவு சந்தோஷம். இந்த வருஷம் எங்கட எத்தனை பேர் நாங்க கபூர்ல இருக்க போறோமோ தெரியாது. காலையில வந்து சுபகுக்கு பின்னால பிள்ளைக்கு மனைவி மக்களுக்கு டீ ஊத்துறதுக்கு கணவன் கிச்சனுக்கு போறார். போனவர் போனது தான், வாராரு இல்ல. இப்படித்தான் இருக்கு ஹயாத்து மௌத்து. மேலான சகோதரர்களே, யார்ட ஹயாத்து உறுதியும் இல்ல. யாரு நிரந்தரமாக வாழ போறாங்க, எத்தனை வருஷம் வாழ போறாங்க, இதெல்லாம் உறுதி இல்ல. எப்ப மௌத்தாகிறது, மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. இங்கல சலாம் கொடுத்துட்டு அங்கல சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால மௌத்தை எதிர்பாருங்க. இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில மேலான சகோதரர்களே, காலங்கள் மிக வேகமாக ஒவ்வொரு நாளும் பெய்து கொண்டிருக்கிறது. எங்கட வயசு பெய்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு பெரியார் சொல்றாரே, இன்னா லனஃப்ரஹு பில் ஐயாமி நக்தஉஹா. காலங்கள் கழிந்து போக போக, காலங்கள் கடக்க கடக்க நாங்க அதை வச்சு சந்தோஷம் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். பர்த்டே கொண்டாடுறாங்க. வகுல்லு யௌமின் மதா, போகக்கூடிய கழிந்து போகக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் யுத்னி மினல் அஜலி, மௌத்தின் பக்கம் நெருக்கி வச்சு கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். எங்களுக்கு நாளைய நாள் தாசுஆவுடைய நாள், அதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு சனிக்கிழமை பிறை 9 தாசுஆவுடைய நாள், நாளண்டைக்கு ஆஷுராவுடைய நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறத எங்களுக்கு தர்கீப் பண்ணிருக்கிறாங்க. ஹதீஸ்கள வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு ஆஷுராவுடைய நோன்பை நோட்கிறார்களோ, அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே நன்மை ஆதரவு வைக்கிறேன். ஒரு வருடத்துடைய முந்தின வருடத்துடைய பாவத்தை மன்னிப்பதை நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் வார வருடம் ஹயாத்தோட இருந்தால், லஇன் பகீது மின் காபில் லஅஸூமன்ன தாஸிஅ, நான் வார வருடம் ஹயாத்தோட நான் இருந்தால் நான் 9வது நாளையும் நான் நோன்பு நோட்டிருப்பேன். மேலான சகோதரர்களே, யஹூதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வரக்கூடிய நேரம் யஹூதிகள் நோன்பு பிடிச்சிருந்தாங்க. சொன்னாங்க, ஏன் நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க? அந்த யஹூதிகள் சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹி ஸலாத்த அல்லாஹ் கடல்ல இருந்து ஃபிரௌன்ட்ட இருந்து பாதுகாத்த நாள் இந்த நாள். மூசா அலைஹி ஸலாம் இந்த நாளுக்கு நன்றியாக, அல்லாஹ்வுக்கு நன்றியாக இந்த நாளையில நோன்பு பிடிச்சாங்க. அதனால நாங்களும் நோன்பு பிடிச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹி ஸலாத்துடைய விஷயங்களை எடுத்து நடக்கிறதுக்கு உங்களே விட ஏற்றமானவங்க நாங்க நோன்பு பிடிப்போம் 10வது நாள். இந்த யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக 9வது நாளையும் பிடிங்க. வார வருஷம் நான் இருந்தால் நான் 9வது நாளையும் நான் நோன்பு நோற்றிருப்பேன். எனவே 9, 10, 9 மிஸ் ஆகினா 10, 11. அதுக்கு அப்படி இல்லாம 3 நாட்களும் நோம்பு பிடிக்கிறதுக்கும் அனுமதி இருக்குது. அப்படித்தான் இக்கட்டான நிலைமை ஜெம்மியாவும் அதுக்குரிய ஃபத்வாவை வெளியிட்டு இருக்கிறாங்க. நேற்று முந்தநாத்து வந்திருக்கும் 10வது நாள் மட்டும் நோன்பு நோட்கேளும் என்று சொன்னா அந்த நாள் மட்டுமாவது நோன்பு. கஷ்டவாளிகள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் சிரமத்தோட கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஹைர்
10வது நாளையாவது நோன்பு நோற்று அந்த நன்மைகளை அடைஞ்சு கொள்றதுக்கு இஸ்லாம் மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதி இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் கால வாழ்க்கையை அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில அல்லாஹ்வை திருப்திப்படுத்தின முறையில வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்க தெரிந்து தெரியாமல் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் புதிய ஒரு வருடத்தில் கால் வைத்திருக்கிறோம் ரஹ்மானே, எங்கட வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னை அடையக்கூடிய வருடமாக இந்த வருடத்தை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களது துனியாவுடைய எல்லா நலவுகளையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எல்லா கெடுதிகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. உன்னை சந்திக்க கூடிய நாள் எங்களுடைய சிறந்த நாளாக ஆக்குவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய சீதேவியான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களில் பலர்கள் கபுராளிகளாக இருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களுடைய கபர்களை விசாலமாக்குவாயாக, ஒளிமயமாக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய சிராத்ல, ஹஷ்ர்ல, மீசான்ல எல்லா நிலைமைகளையும் நீயே உதவியாக இருப்பாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுடைய தங்குமிடமாக ஆக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில ஆஃபியத்தை கொடுப்பாயாக. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்க செய்வாயாக. அவர்களுக்கு ஹிதுமத் செய்து நல்ல அவர்களுடைய துவா பொருளை பெற்ற கூட்டத்திலே நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. முழு உலக முஸ்லிம்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் முழு உலக முஸ்லிம்கள் சார்பாக கேட்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்தை அவர்களுடைய படையினர்களையும் ஃபிரௌனிலிருந்து நீ பாதுகாத்த வருடம் ரஹ்மானே. யா அல்லாஹ் பலஸ்தீன் இருக்கக்கூடிய இந்த கஸால் இருக்கக்கூடிய இந்த சீதேவியான முஸ்லிம்கள் அவர்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் பல வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ரஹ்மானே. உன்னை நம்பினதனால, யா அல்லாஹ் உன்னுடைய தீனை ஏற்றுக்கொண்டதனால, உன்னுடைய கலிமாவை ஏற்றுக்கொண்டதனால தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்கள் உன்னை நம்பி இருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீயே உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் நீ உதவி செய்தால் தடுக்க யாராலும் முடியாது ரஹ்மானே. முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் முடியாது ரஹ்மானே. நீ அவர்களுக்கு உதவியாக, ஒத்தாசையாக, ஒத்துழைப்பாக இருப்பாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.